வணக்கம் வணக்கம். ஆத்தாடி அடே ஆத்தி கூட்டம் அள்ளி கூட்டம் கடல் மாதிரி இருக்கியா? இது மாதிரி ரசிகர் இருந்தாத்தான். ஆமா, ஆனா நீங்களே குழம்பி போய் வந்திருப்பீங்க. என்னண்டு என்ன ஒருத்தன் கோயில் மாடு மாதிரி வந்திருக்கேன், ஒருத்தன் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல உங்களுக்கு. உங்களுக்கே தெரியல என்ன செய்ய போறோம்னு தெரியாம. மாமா நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க ஏத்துக்குறாங்க மாமா. ஆமா, இந்த கூட்டம் எல்லாம் நாடகம் போக்கா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, முக்காவாசி புள்ள பொண்டாட்டிக்கு பயந்து வந்த குரூப்பா தான் இருக்கும். அது உண்மைதான். நானும் அதே லிஸ்ட் தான். ஐயா, நம்ம ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம். ஆமா, அவனை வெட்டிடுவோம் சொல்லுவேன், குத்திடுவோம் சொல்லுவேன், பெரிய கோடீஸ்வரனா இருப்பேன். தூக்கி போட்டு இதுல கூட மிதிப்பேண்டுவேன். மிதிப்பேன் சொல்லுவேன். காலைல நைட்டுக்கு போய் பார்த்தா 9:45 பொண்டாட்டி காலில் தொட்டு கும்பிடுவேன். ஆமா, ஏன்னா காங்கிரீட் போடுறதுக்கு வேற வழி கிடையாது. புல்லுடு கேளாட்ட மாட்டே, இங்கிட்டு வாடா இங்கிட்டு. என்னைக்குமே கட்டண பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம் மட்டும் போகணும். கண்ணோட பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம். ஆனா வேற பொம்பளையோட பேசிக்கிட்டு இருக்க. மாமா, ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்களேன். சொல்லுங்க. இந்த நாடகமே வள்ளி திருமண நாடகம். ஆமா, இந்த நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது பொண்டாட்டி? அவங்க வந்து 2வது கல்யாண பொண்டாட்டி. முருகே 2 பொண்டாட்டி கட்டினா நாடகம் வச்சு வேடிக்கை வைப்பாங்க. சரி, நம்ம 2 பொண்டாட்டி கட்டினா ஸ்டேஷன்ல கூட்டி போய் உட்கார வச்சிருவாங்க. செருப்புட்டு அடிப்பாங்க. அது உண்மை. வதக்கு அடிப்பாங்க. அப்ப எந்த வகையில நியாயம் இது? நான் கேக்குறேன் மாமா. இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிற ஒரு விஷயம் பேசுற பாத்திருக்கீங்களா? ஆமா, நான் ஒன்னே மட்டும்தான் உண்மையா காதலிக்கிறேன். உனக்கு தான் உசுர கொடுப்பேன். இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். செத்து போக வேண்டியவன், ரத்தம் குடிப்ப வேண்டியவன், உன் மூத்திரத்தை குடிப்ப வேண்டியவன், எச்சியெல்லாம் நக்க வேண்டியவன். அதாயா உண்மை. காதலிக்கிறப்ப முண்டா அப்படித்தான் சொல்லுவேன். இங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். சரி, உண்மையான காதல் எது தெரியுமா? எது? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். நாட்டுல ஒருத்தோட அந்த ஜோலி பார்க்க மாட்டேன். ஆனா நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே வரட்டாக்கி தூமிய குடிக்குது. ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை நாளைக்கு தான் அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க? சாப்பாடு அந்த வீட்டுல குழம்பு வச்சா விளங்குதா? பார்த்த போதே பார்க்க முடியுமாடா? அதுக்காகத்தான் அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது, ஹோட்டல்ல சாப்பிடுவோமேன்னு சாப்பிடுறது. நிஜமாவா? ஆனா நல்ல சாப்பாடு, காத்து வேற நல்லா வருது. என்ன ஒரு தலைக்கு ஒரு கோட்டை சாப்பிட்டு பார்த்து கண்டு ஒரு 4 மணியை போல எந்திரிச்சு ஒரு டீயை சாப்பிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போனா போகலாம். ஊருக்காரங்க ஊமை குத்தா குத்துவாங்கல, என்ன பண்றது? அடையா குத்தா ஒரு கட்டி வாங்கி கொடுத்தா அந்த ஆளு போயிடுவாங்க. மனுஷன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதாங்க. உலகத்துல இதுக்கு ஒண்ணு மட்டும்தான் இப்ப மவுஸ் அதிகம். ஆமா, எங்க ஒரு ஆளு பிரான்ஸ் கடையை மூடுன்னு போராட்டம் பண்றேன், இன்னொரு ஆளு தொரான்னு போராட்டம் பண்ணா கடைசியில மூடுன்னு
சொல்ல வந்தா பிராந்தி கடையில நிக்கிறேன். என்ன பண்றதுக்கு எல்லா இடத்துலயுமே பிரச்சனை அப்படித்தான் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா சரி, நம்ம ஒரு ஆளு சொல்ற ஆளு சரியா இருக்கணும்ல. அது உண்மைதான். இப்படித்தான் பாருங்க மாமா. நல்லா சொல்லுங்க. இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுச்சுக்கலாம். ஆமா, இது மாதிரி கூட்டம் ஒண்ணு சேர்ந்து என்ன கூட்டம் தெரியுங்களா? நம்மள 4 பேர் அசிங்கமா பேசப்படாது. இந்த நாய் போடா வாடா நாய், எச்சக்கார நாய், அந்த நாய், முடிச்சவிக்கு நாய், அப்படி நாய், எல்லா பேரும் எல்லா மனுஷன் பேசுறாங்க. 4 பேர் நம்மள பத்தியும் பறி பேசுறாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு அப்படின்னு பெரிய மாநாடு ஓட்டாங்க. மாநாடு ஓட்டு எங்க ஓதுல அந்த தலைவர் நாயை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போச்சான். ஆமா, அங்க தானே கூட்டம் எதா இருந்தாலும் நிலைக்கு அங்க ஓனாதான் ஜெயிக்க முடியும் சொல்லி. ஆமா, தலைமை செயலகம் அங்கதான். இந்த தலைவர் நாயை தொண்டர் நாயை கூட்டிட்டு போச்சான். தலைவர் நாய், செயலாளர் நாய், பொருளாளர் நாய். இந்த பாட்டை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பாட்டை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த பாட்டு தலைவர் நாய் என்ன சொல்லி கூட்டி போச்சான்? இந்த மனுஷங்க புள்ள நம்மள சொறி பிடிச்ச நாயே எதுக்கெடுத்தாலும் நாய். ஏன் வைரேன்? அவங்க இன்னுமே நம்மள பேசக்கூடாது. அவங்க போடுற எச்சு சோத்தை நம்ம தின்ற நேரத்துல நம்மள கேவலமா பேசுறேன். ஆமா, இனிமே எந்த நாயும் மனுஷன் போடுற எச்சு சோத்தை தின்னக்கூடாது. சரி, இத தீர்மானம் கொண்டு தலைவர் நாய் மெட்ராஸ் கூட்டிக்கிட்டு போக. சரி, மெட்ராஸுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே சரி, இந்த பக்கத்து கல்யாண வீடு, இந்த பக்கத்து காது குத்து வீடு. ஆமா, எச்சியலை வந்து முன்ன கொட்டிருக்காங்க. இந்த எச்சியலை தின்னக்கூடாதுன்னு சொன்ன தலைவர் நாய் தான் ஓடி போய் முதல்ல நக்குச்சான். சொல்ற நாய் இந்த நாயில முதல்ல தெளிவா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்ற நம்ம முதல்ல சரியா இருக்கணும். அவன் தான் இந்த ஜோலி பார்ப்பேன். கண்டிப்பா நீங்க அருமையான ரசிகர். ஏன்னா மாப்பிள்ள மாமா, இந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஆமா 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். அப்படி எதுன்னு கேட்கணும். கரகாட்டம் வைக்கலாம். அது ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா மாதவி வில்லு பாட்டு வைக்கலாம். ஆமா, ஒரு 50,000 60,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். ஆமா, அப்படியே இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இது மாதிரி ரசிகர் இருக்கவரை ஆமா நம்ம நாடக உலகம் அழியவே அழியாது. ஏமாமா, நம்ம ஒரு குடும்பத்தை சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமா, இந்த விழா கமிட்டி இந்த ஊரை சமாளிச்சு கூட்டத்தை கூட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடடா, இந்த திருவிழா வைக்கிறதுக்கு அவங்க எத்தனை கூட்டம் போட்டிருப்பாங்க. ஆனா இத்தனை கூட்டம் கூட்டாலும் ஒரு நாள் 150 ரூபா கோட்டை போட்டு முண்டாளி வச்சு போயிருவேன். அது நிறைய சொல்லி பார்ப்பேன். இந்த கூட்டம் போட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நாடத்தை வைப்பாங்க. குடிக்கிறது நல்லதா கெட்டதாங்க? ஐயா, குடிக்கிறது நல்லது. அப்படி சொல்லு. இப்பதான் சொல்றேன் 100க்கு 100. நான் ஏன் நல்லதுன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்? இந்த கொரோனாவுக்கு எத்தனை மருந்தோ தயாரிச்சாங்க. ஆமா, பிராந்தி குடிச்சா எவனாவது செத்துருக்கானா? எந்த முட்டையும் சாகல. எவன் நம்ம காசை ஃபுல்லா கொள்ளை அடிச்சுட்டு ஏசியில குழு குழுன்னு இருந்தானோ அவன் தான் முதல் சத்தியம். இதுல இருந்து தெரிஞ்சுக்கணுங்க, குடிக்கிறது பிராந்தி தான் மருந்து. கண்டிப்பா நாடும் மசுரோட வளர்ச்சாக. இங்க ஒரு கூத்த கேளுங்க மாமா. மாப்பிள்ள சொல்லுங்க. இந்த குடிக்கிறதுக்கு சாராயம் ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஏன் இதுக்கு சாராயம்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன் வச்சாங்க? உடம்புல உள்ள சார புள்ள ஆஞ்சு போறோம். சரி, இத கூட விடுங்க. சரி, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஆமா. எத்தனை பேர் சிகரெட் குடிப்பீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சிகரெட் கடையில பஞ்சு வச்சிருக்காங்கல்ல மாமா? ஆமா, பஞ்சு. அது எதுக்கு வச்சிருக்காங்க? பஞ்சு வந்து லேசா புண்பட்ட மனதை நல்லா குளு குளு குளுன்னு சில் சில்னு இழுத்து விடான்னு. அப்படித்தான் புகை போஞ்சிடக்கூடாது. அப்படித்தான் மாமா நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மைக்குமே இந்த சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சு எடுத்து மூக்குல வச்சுக்கிறதே அந்த பஞ்சு கரெக்டா இருக்கும். தம்பி அட்ரஸ் வாங்கிடா. எதுக்குப்பா இத்தனை நாளா நாடகத்தில் நடிச்சிருக்கேன், இந்த விவரம் எனக்கு தெரியலையடா. நிறைய பேருக்கு குடிக்கத்தே தெரியாதுல. என்ன பிரச்சனை மாமா? இன்னொரு விஷயம் தெரியுங்களா? சொல்லுங்க மாப்ள. இந்த சரக்குலயே நிறைய ரகம் இருக்குது. எப்படி? என்னென்ன ரகம் இருக்கு? என்னென்ன? சின்ன ஒயின் 1848, பிங்கு ஓட்கா, பக்காடி லெமன். என்னக்கா? என்னங்க? பின்னால ஓக்கா. இங்கிலீஷ் மானகட்ட மானிட்டர் பிளாக் பேர்ல. எப்படி சொல்றான் பாருங்க. வாய்ஸ் மாத்தி பேசாரா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? அரே அண்ணே நீங்க கேக்குறத பார்த்தா எனக்கு அங்கமே கேக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்கி நீ பின்னாடி தெரிய மாட்டா. சரி சரி, உட்காருங்க. முன்ன இடம் இருக்குல. நாடகம் சிறப்பா இருக்கு. பொறுமையா இருந்து பாருங்க. எல்லாரும் நாடகத்தை ரசிக்கணும். உண்மையிலே நம்ம ஏரியாவிலையும் இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆடல் பாடலுக்கு தான் அன்னைக்கெல்லாம் தோரங்குறிச்சி பக்கத்துல அக்கியம்பட்டி. ஆமா,
12 லட்சம் ரூபாய் ஆடல் பாடல் 25 லேடிஸ். நம்ம 50 ரூபா 60 ரூபா கேட்டா கொடுக்க மாட்டேன். 25 லேடிஸ் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிஞ்சிச்சு. 25 லேடிஸ் பாதி சட்டியோட 12 லட்சம் போச்சு. முடிச்சு விடிற வர இந்த கொட்டை ஏற கத்துனா மூத்திரம் தெரிச்சாலும் விடுறது கிடையாது. தம்பி அந்த 12 லட்சம் எதுக்குள்ள போச்சு? பூரா அதுக்கு 12 லட்சம் அதே சட்டிக்குள்ளதான் போச்சு. ஆனா கொடுத்தவனு இன்னைக்கு லூசா போயிட்டேன். ஐயோ வரிய கொடுத்துட்டு வெறும் மாதிரியா முழிக்கிறேன். ஐயோ வரிய கொடுத்து போட்டு உள்ளூர்காரப்பெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்கேன், வெளியூர்காரப்பெல்லாம் முன்ன உட்காந்துருக்கேன். வரிய கொடுத்து கடைசியா ஐயோ நான் தொடையும் பார்க்கல வடையும் பார்க்கல வரியையும் பார்க்கல. மாமா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க. ஆண்கள் கூட எங்கேயும் போய் பாத்துருவாங்க உண்மை. ஆனா பெண்கள் எவ்வளவு பேர் உட்காந்துருக்கா பாத்தீங்களா மாமா? சந்தோஷமுங்க. மகாலட்சுமி திருவிழானா பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமே உண்மை. பாருங்க நகை நட்டை போட்டு எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. பக்கத்துல மாப்பிள்ளை நீ சொல்ற மாதிரி இந்த திருவிழாவுக்கு ஆமா பெண்களுக்கு தான் எல்லா கடையிலயும் சாமான் நம்ம ஆளு. ஆமா அதுக்கு போற கடை பேன்சி ஸ்டோர், ஆத்தாடி நகை கடை, சவுளி கடை. நம்ம வயல போற ஒண்ணு புராந்தி கடை இல்லைன்னா சாக்கடை. வேற வழி கிடையாது. கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. சாக்கடை வேற வழி இல்ல மாமா. ஆமா அங்க பாருங்க புள்ள நகை நட்டை போட்டு எப்படி புதுச்சல கட்டி ஜம்முட்டு உட்காந்துருக்காங்க. ஆமா பக்கத்துல புருஷன் பாருங்க லூசு மாதிரியே உட்காந்துருப்பாங்க. இல்ல வெறும் மாதிரியே உட்காந்துருப்பாங்க. ஏன் காசு மயிர்ப்புலாம் போச்சே இப்படி போச்சே. நாளை பார்த்து 5ஆம் தேதி காசு கட்டணுமே. ஐயோ எதுக்கு? லோனு கட்டணுமே. அவனுக்கு அங்கமே கருகி போயிருக்கும். மாமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த லோனுக்கு ஏங்க லோன் மாமா பேர் வந்துச்சு? ஐயோ லோன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு லோன் தெரியுவேன் நான் தெரிய வைப்பேன். அதுக்கு தான் லோன்னு பேர் வச்சது. ஓஹோ இதுலயும் லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்னென்ன பேரு? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, என்னது களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மயிர புடுங்குறண்டி. பொம்பளை பேர்ல டான்ஸ் பேர் ஐயா பேருயா டான்ஸ் பேர் இல்ல அந்த லோனு பேர். அந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி கருந்த கண்ணங்கரேன்னு இருள் அடிச்ச முண்டையா இருக்கு நம்மால் சொல்லுவேன். நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அந்த லோன் வாங்குறது எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. பார்த்தா அன்னைக்குன்னா 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தா அந்த பணம் எடுக்கிற அன்னைக்குன்னு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, ஜாக்கெட்டு, சேலை, 2 கிலோ கறி, எதுக்கு அல்வா, புருஷன் எனக்கு வேட்டி சட்டை நைசா புருஷங்காரன் கேப்ப எப்படி இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்ன மத்த நாள்லாம் மூத்திரத்தை குடிச்ச மாதிரி அன்னைக்குன்னு கேட்டு அந்த செலவு பண்ணி 30 நாள் ஆயிரும். ஆமா பொண்டாடி சொல்லு எங்க அந்த 3ஆம் தேதி லோனு கட்டணுங்க சொன்னா போச்சு. புருஷனுக்கு ஆத்திரம் வந்து தரத்திய முச்ச முண்டை நானா லோன் வாங்கிட்டேன்னு முகரே பாரு இதுல மிதிச்சு புரியும் முண்டை அப்படின்னு சொல்லுவேன். இதுல இந்த ஆசீர்வாதம் பேர் இருக்கு தெரியுமா? ஏங்க அப்படி பேர் வச்சாங்க? அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சாங்க தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவேன். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்பி தான் இருக்கு எங்க மச்சனை தேவை வச்சிருக்கேன். ஆமா செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், காங்கிரட் போடணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். கும்பிட்டுக்கிட்டே தெரிவேன். பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டிருங்க உங்களை கும்பிடுறக்கா அக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம் இப்படி கும்பிட்டுக்கிட்டே தெரிவாங்க. விடிவெள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன கணக்கு? அதுக்கு ஏன் விடிவெள்ளின்னு பேர் வச்சா தெரியுமா? தலி விடியும்னே வந்துடாண்டா 4:30 மணி 5 மணிக்கா லோனுக்காரனா இல்ல கள்ள புருஷனான்னு தெரியல. புருஷனா நேரம் வர்றேன் வந்துடுறேன். வீட்டு வாசல்ல வந்து பாய ஒண்ணு விரிச்சிறேன், ஒரு விளக்கு ஒண்ணு பத்த வச்சிருக்கேன். எதுக்கு? விடி வெள்ளியா விடியும்னே பணத்தை வசூல் பண்ணணும். இல்லைன்னா அந்த விடி வெள்ளி அந்த லைட் எரிஞ்சையில பணத்தை வசூல் பண்ணிடணுமா? பணத்தை வசூல் பண்ணோம்னா விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடெல்லாம் இருண்டு குட்டியாச்சிரா போயிடணுமா? அவங்க வீடெல்லாம் விளக்கு புடிச்சு ஓஹோன்னு ஆயிரணுமா? ஓஹோ இதுலயும் குலத்தலைவி 10 பேருக்கு ஒரு ஆளு குலத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அவங்க இந்த நாட்டே அளப்புற மந்திரி மாதிரி. இந்த விராலிமலை சந்தையில ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட் பேக் வாங்கி போட்டுருப்பாங்க. கீழ்ச்சி வச்ச செருப்பு நைட்டில 16 ஓட்டை இருக்கும். அதே பிட்ட போட அது சாய்ந்து போடுக்கிற அவங்க பண்றாங்க. தந்தையும் குளுத்தலைவி வயிற புடுங்கின தலைவி. அந்த 5ஆம் தேதி ஆச்சுனாவில இருக்கு பணம் கட்டல அடியே அமுதா ஆனந்தி அவன் வீட்டுல இல விழுக வந்துட்டாங்க. ஓடுங்கடி துண்டக்கான துணியாக்கான ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா ஒரு ஆளும் 17 லோனாவது வாங்கியிருக்கான். என்ன ஃபுல்லா லோன் வாங்கின கம்பெனி தான் இருக்குது. என்ன பல குடும்பம் இது லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது மாமா. இதுல ஒரு பழங்காலத்துல ஒரு பாட்டே ஒரு கவிஞர் கண்ணதாஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரியா பாடி வச்சிருக்காரு. எப்படி பாருங்க போடுங்க பாட்டு நல்லா பாருங்க மாமா. 2 வரி தான் மாமா. அப்படியா? நாணய மனுஷனுக்கு அவசியம் கடனை வாங்கி மாடி வீடு கட்ட கூடாது.
கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது. கட்டுனாலும் யாரு பேர்ல கூடாது, பொண்டாட்டி பேர்ல. நீங்க சொன்னீங்கல்ல லோனு, ஆமா. இதே போல லோன் வாங்கி ஒருத்தன் பைக்கு ஒண்ணு வாங்குறியா, ஆமா. இந்த பைக்குக்கு லோனை கட்டணும்னா லோனுக்கார என்ன பண்ணுவான், என்ன செய்வேன், லோனை தூக்கிட்டு போய் பைக்கு தூக்கிட்டு போயிருவியா. அப்ப நீ வீட்டுக்கு பொண்டாட்டி பேர்ல லோனை வாங்கி வீட்டுக்கு லோனை கட்டலன்னா லோனுக்காரன் யாரை கூட்டி போவேன், பொண்டாட்டிய கூட்டி போயிருவியா. அதை கூட்டிட்டு போனா தேவலைங்கிறேன். நான் என்ன சொல்றேன், இனிமே லோன் வாங்குற ஆளு நான் பட்ட துன்பத்தை அவங்களும் படட்டும். மாமியா பேர்ல வாங்குங்க லோனுன்ற. ஏன் மாமியா முண்டை போய் தொலையட்டும். மாமியா தூக்கிட்டு போயிட்டா அப்ப மாமனாரா நீ சொல்லி பார்க்கலாம். மச்சான் உங்களுக்கு ஒரு கூத்து தெரியாது மச்சான். என்ன மாப்பிள, நீங்க இப்ப நாடகம் நடிக்கிறீங்கல்ல, ஆமா. இந்த நாடகம் இல்லைன்னா வேற என்ன தொழில் மச்சான் பாப்பீங்க? நாடகம் இல்லைன்னா நான் வந்து கொத்தனார் வேலை பார்ப்பேன். நான் அப்படி இல்ல மச்சான், நாட்டு வைத்தியம் தெரியும் மச்சான். என்ன அப்படி, யாருக்காவது பாம்பு வள்ளி கடிச்சா நானே மூலிகை புரிஞ்சு விட்டுவேன். இது ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா? நாட்டு வைத்தியம் ஏதோ தெரியும், மூலிகை எல்லாம் பறிச்சு வருவேன் மச்சான். ஆமா. இதை விட போன வாரம் ஒரு கூத்து நடந்துச்சு மச்சான். சரி. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு வயக்காட்டுக்கு போறப்ப பாம்பு ஒண்ணு கால கடிச்சு போச்சு. சரி. எப்பா வைத்தியக்கார தம்பி, நீ தான் நாடகத்துக்கு போக வைத்தியமும் பாப்பல. ஆமா, நீ தான் பாத்துருப்பான்னு சொல்லும்ல. விஷம் மேல ஏறுற மாதிரி இருக்கு, கண்ணை கட்டுது வந்து பாரு பாண்டுச்சு. சரி. எக்கா ஆஸ்பத்திரி போவங்களும் விஷம் மேல ஏறிடும். எங்கனக்கா கடிச்சுச்சுண்டு இந்த சுண்டு வரல கடிச்சு பாண்டுச்சு. காலை பார்த்து மச்சான் பல்லு ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்பதான் என்ன பண்ண, வாயட்ட உறிஞ்சி விஷத்தை துப்பி அந்த அக்கால இப்ப காப்பாத்தின மச்சான். நல்லா இருக்கு. அந்த அக்கா தான் மச்சான் இப்ப எனக்கு வெண்ணைய ஊரு ஊரா சொல்லி இருந்திருக்கா. நாசம் பத்து போறவ என்ன சொன்னா, அந்த நாடகத்துக்கு போற பையன் விஷத்தை வாயிலே உறிஞ்சி எடுத்துட்டாண்டு. சரி. நேத்து ஒருத்தன் கதவை தட்டுறான் மச்சான். சரி. அண்ணே பப்புடுக்காரண்ணே, என் உசுறு போக போது நீ தான் காப்பாத்தணும். சரி. நான் உன்னை காப்பாத்துற என்னடான்னு. என்ன, ஆமா நீ வைத்தியர் இல்ல, அந்த அக்காளுக்கு பாம்பு அடிச்சு நீங்க தான் உறிஞ்சு எடுத்துக்கலாம்னு. ஆமா தம்பி, என்னையும் காப்பாத்துற, எனக்கும் பாம்பு அடிச்சுச்சுண்டியா. சரி. நான் உன்னை காப்பாத்துற, எங்கடா கடிச்சுண்டு. சரி. அண்ணே வயித்த வலிக்குதுன்னு வெளியே இருக்க உட்காந்து குச்சில கடிச்சிருச்சு வந்து உரிக்கன்னு சிப்ப கலட்டுறா மச்சான். இல்ல அவன் நல்ல மனுஷன். எனக்கு ரொம்ப நாளா முன்னால கடிச்சு அகனே விச்சு விச்சுன்னு இருக்கு, ஒரு நாளைக்கு உறிஞ்சி எடுத்துறியா. பைபாஸ்ல பொழந்து வட சரியா போயிரும், போக முண்டை. இவங்களும் ரெடியாத்தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊருக்கு வந்தே போச்சு இல்ல. ஆமா மச்சான், வந்திருக்க கூட்டம் கடலா இருக்குது. உண்மை. இருந்தாலும் தாய்மார்கள் நிறைய இருக்காங்கல்ல மச்சான். ஆமா. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுவோம். நல்ல விஷயத்தை சொல்லுங்க. என்ன பெத்த அக்கா மாருங்க ஆத்தா மாருங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆமா. உங்க காலில் விழுந்து கேட்கிறோம். எப்பயுமே நாங்க எல்லா ஊருக்கும் சொல்றது வழக்கம். ஏன்னா நாங்க சொல்ற நல்ல விஷயத்தை ஒரு 4 பேர் திருந்தினால் நல்லது. ஆமா. பெண்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், முக்கியமா கல்யாணமான பெண்கள் இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா சரி, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, குடும்பம் நல்லா இருக்கும். பரவாயில்லையா, நானும் எத்தனையோ பார்த்துருக்கேன். பரவாயில்ல, பெண்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்றீங்கன்னா சொல்லுங்க மாப்பிள்ள. கேளுங்க, கல்யாணமான பெண்கள் காது கொடுத்து கேளுங்க. உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். என்னடா சொல்ற, கேட்கிறேன் புள்ள, வப்பாட்டி தான் காசை கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல உண்மை, நீங்க சொல்ற ஒரு வயல நான் என்ன மச்சான் நெசந்தானே. நானும் தான் அன்னைக்கு ஒரு நாள் என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போனேன். எதுக்கு? கொண்டாய் எல்லாம் தயார் பண்ணிடுவோம்னு போனேன். அவன் என் தம்பி நொக்கால ஒளி வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு வெளியே எந்திரிச்சு போறேன். அப்ப அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நீ லைன் பண்ணி விட்டுறேன். பொண்ணை பாப்போம் தான் பார்த்தேன். அவன்கிட்ட சொன்னேன், நான் தம்பி என்ன நாடகத்து போறேன். சரி. நான் அண்ணன் எப்படியா நாடகத்துல சம்பாரிச்சு எப்படியா நான் பெரிய ஆள் ஆயிருவேன். நீ எப்படியாவது கல்யாணம் காட்சி மண்டபம்னால எதுவும் சேர்த்துக்கிட்டு வச்சிருந்தா தாண்டா. ஆமா, இப்ப 4 பேர் நான் நல்லா நினைப்பாங்க, நல்லா மதிப்பாங்க. ஆமா, அப்படின்னு கல்யாணம் காட்சி பண்ணாமலே எதுவும் சேர்த்துக்கிட்டு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லு. நீங்க நல்லா சொல்லிட்டு நான் ஒரு 3 மாதம் சென்னை போயிட்டேன். சென்னை போட்டு அங்கே தங்கிட்டு அங்க இருந்து என் தம்பிக்கு போன் அடிக்கிறேன். என்ன மச்சாச்சி? ஏடா தம்பி, நான் போயிட்டு வர போறேன், எதுவும் சேர்த்துக்கிட்டு வச்சிருந்தா கல்யாணம் காட்சி மண்டபம்னால எதுவும் சேர்த்துக்கிட்டு வச்சிருந்தா 4 பேர் நம்மள மதிப்பேன். ஆமா, கண்டிப்பா ஒரு கல்யாணம் காட்சியை பண்ண அப்படின்னு சொன்னா அவன் சொன்னா அண்ணன் சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. வீட்டுக்கு வந்துட்டு அந்த சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் காமிடா பாப்போம். அவன் காலேஜ்ல பக்கத்து விட்டு சுப்பரமணி பொண்டாட்டியை சேர்த்து வச்சிருந்திருக்கேன். நாசமா போச்சு. அவன் எவ்வளவுக்கு நம்ம சொல்றதை வாக்க சேர்த்து வச்சு காப்பாத்திருக்கல. அவன் மூதவி எதை சேர்த்து வைக்கணும் கேட்கல, நானும் சொன்னது எதை சேர்த்து வைக்கணும். என்னன்னு உனக்கு ஊர் உலகத்துல யாருக்கு நல்லது சொல்ல முடியல. அது உண்மை. எனக்கும் பொது கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குன்னு. அப்படியா? எங்க ஊர்ல ஒருத்தர் 2 ஏக்கர்ல வயக்காடு வாங்கினாரு. சரி. வயக்காடு வாங்கினாரு, போர்ல தண்ணி இல்ல தம்பினாரு. அண்ணே, போர்ல தண்ணி இல்லன்னா விவசாயம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு. ஆமா. எங்கேயும் மரத்தப்பெல்லாம் வெட்டுறாங்க. உண்மை. ஊருக்கு மரம் நட்டா தானே மழை பெய்யும், அப்பதானே போர்ல தண்ணி உருமுண்டு. அதாயா உண்மை. தம்பி, நீ சொன்ன வார்த்தை காண்டி என் 1.5 ஏக்கர் வயக்காட்டுலயும் நான் மரம் நடுறேன் தம்பி. தண்ணி நல்லா ஊர்னா சரிதான் தம்பிட்டாரு.
சரிண்ணே நடுற சொல்லி அந்த ஆளு 2 உன் பேச்ச கேட்டு அந்த ஆளு சுத்தி இந்த ஒன்றே புள்ள மரமா நட்டுட்டியா மனுஷன்டா மரம் வச்சாத்தான். ஆமா மழை பெய்யும் மச்சான். நானும் 2 வருஷம் கழிச்சு போய் கேக்குறேன் அண்ணனே மரமெல்லாம் நல்லா முளைச்சிருச்சா தண்ணி நல்லா ஊறுதாண்டு. போ தம்பி தண்ணி மயத்துல ஊறுச்சுண்டியா. ஏயா மரம் நட்ட மழை வரும்னு சொன்னா மழை மயத்துல கூட வரலையே. என்ன மரம் என்னடா லூசு முண்டை மரம் நட்ட என்ன மரம் நட்ட தம்பி 1.5 ஏக்கர் புள்ள வெறும் போஸ்ட் மரமா நட்டேன்றியா முண்டை. போஸ்ட் மரத்துக்கு ஆத்தா ஈரல மழை வரும். இல்ல அவன் உன்கிட்ட ஐடியா கேட்டிருக்கான்னு அப்ப போஸ்ட் மரம் தான் உண்டு. நம்ம உன் கதையா அப்படி வேற நானே வச்சு நம்ம கொத்தனார் வேலை பாக்குறோமே. ஆமா எப்படியா நம்ம பொழப்ப பார்த்து நம்ம ஓட்டினோம் ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து. நல்ல மேஸ்திரியா? ஆமா சரி. வேலைக்கு சேர்ந்து 4 நாள் 5 நாள் வேலை ஆத்திட்டு 6ஆம் நாள் சொன்னாரு என்னண்டு தம்பி உங்களுக்கு சாரம் கொடுத்தாரு. ஆமா வெளியே ஒரு செவரு பூசன்னு அப்படின்னு சொன்னேன். நல்ல விஷயம் தானே பூச்சி வேலை. ஒன்னாவனா கால பூஜை ஆரம்பிச்சுட்டேன். திடீர்னு சாரக்கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். என்ன சொல்றீங்க? கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும்? ஆமா கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு ஒரு 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துருவாப்பா பாத்துக்குருவோம்ப்பா அப்படின்னு சொல்றதுதான் மரியாதை. ஆமா எங்க மேஸ்திரி கூப்பிட்டா தம்பி இங்க வாங்க இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்திருக்கேன் அப்படின்னு கேட்டாரு. சரி அண்ணே 5 நாள் வேலை ஆத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான் உங்க சம்பளத்தை பிடிங்க கூட ஒரு 1000 ரூபாய் வேணா வாங்கிக்கிறங்க இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். ஏன்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பே 2 நாள்ல உடைச்சு என்னை நட்டமாக்கிட்டேன். நீ வந்தாயினா அந்த கட்டடம் விளங்காது நீனும் விளங்க முடியாது. கடைசியில எங்க வேணா இருந்திருக்கு எங்கிட்ட எல்லா தொழிலும் அண்ணா இதா தேவல அன்னைக்கு இப்படி வேலை பார்ப்போம்னு வேலைக்கு போய் 2 பேரும் நானும் இன்னொரு கொத்தனார் 2 சித்தாளு 2 வேலைக்கு போயாச்சு. சித்தால கூட்டிக்கிட்டு ஆமா சித்தால கூட்டிட்டு தான் போவாங்க. அப்புறம் டீச்சரை கூட்டிட்டு போவாங்க. சரி என்ன வேலை பார்த்தா முடியாது போற போக்குல இன்னும் கொஞ்ச நாள்ல டீச்சரை கூட்டிட்டு போயிடுவாங்க. சித்தால கூட்டிட்டு போயாச்சு. கூட்டி 2 பேரும் பூஜை மேமச்சமா பூஜை ஆரம்பிச்சாச்சு. செவத்தான் பூஜைக்கு எல்லாம் பாரு நம்மளோட வந்தவன் சாரத்துல அவன் நின்றேன். நான் ஒரு பக்கம் பூஜைக்கு சரி அந்த சித்தாளுகிட்ட போய் சொன்னேன் அம்மா போய் தூக்குண்டு எடுத்துட்டு வாம்மா. சரி நல்ல விஷயம் தானே. இவன் லூசு முண்டை தூக்குண்டு எடுக்க போனவன் என்னாச்சு என்னோட அந்த லூசு முண்டை போய் தவுசர் போடாம நின்றுப்பேன். ஐயோ அவன் தூக்குண்ட பாத்துக்கிட்டே இப்படியே நிக்கிறா. என்ன செய்யும் இந்த குண்டை எப்ப குடிப்பேன் நான் துண்டு எடுத்துருவாடி தூக்குண்டு எடுத்துருவாடி தூக்குண்டு அவன் குண்டே பாத்துக்கிட்டே நிக்கிறா. நம்ம பொழப்பெல்லாம் அப்படி ஆயிருது. என்னென்ன உனக்கு எங்கேயுமே மனுஷன் நிம்மதியா புழக்க முடியல. ஆமா இன்னைக்கு 2 யூடியூப் வந்திருக்கு. உண்மை ஏற்கனவே யூடியூப் நான் சொல்றேன் நான் கேக்குறேன். ஒண்ணு யூடியூப் இருக்கிறது நல்லது. ஆமா ஒண்ணு இல்லாதது நல்லது. எதையும் சொல்ல வர ஐயா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை நிறைய இருக்குண்ணே. ஐயா என்னையா நீ வேற ஆனா என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா உன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை நான் உன் முன்னாடி உயிரோட நிக்கிறது அதிசயம். நீ என்ன நீ வேற பொழைக்க தெரியாம இருக்க. என்ன அடே யூடியூப் இருக்க எல்லாமே நல்லது. எப்படி சொல்றீங்க? ஐயா யூடியூப் இருந்தா பொண்டாட்டி நம்மளை அடிக்க மாட்டா. எப்படி அடிக்க மாட்டா? யாரு சொன்னா? பொண்டாட்டி நம்மளை அடிக்க மாட்டா. எப்படி சொல்றீங்க? அதோட நம்ம புருஷன் நாடகத்துல ஆடுறாரு. ஆமா இதுதான் இவருக்கு தெரிஞ்ச தொழில் விட்டுட்டு போயிடுவா. ஆமா நம்ம எவ்வளவு வச்சிருக்கோமோ அவதான்டா சட்டம் போடுவா. எப்படி? அவனோட போகாத இவனோட போகாத அவனை பிடிக்காத அதே மாதிரி தான் நம்ம நிலைமை. இதே மாதிரிதான் யானை ஏன் மட்டும் ரோசமோட மச்சான் ஒரு புதுசா பழகிற டான்ஸ் கொஞ்சம் ஓவரா கட்டி பிடிச்சி அமைக்கப்பட்டு வீட்டுக்கு போன நுழைய அடிச்சா எனக்கு ரோசம் வந்துருச்சு மச்சான். வீட்டுக்கு போனா நுழைய தான் அடிச்சிருக்கேன். ஆமா நல்லா அடிச்சேன். அங்கதான் மச்சான் வீட்டுக்குள்ள என்ன போய் நுழைய அடிப்பேன் மச்சான். வீட்டுக்குள்ளே நுழைய விடல. எனக்கு கடை அடப்பு. உங்களுக்கு இன்னும் நுழையுதா? எங்க மொளாப்பழம் தான். ஆனா நான் ரோசக்காரன் மச்சான். சரி மாப்பிள்ள பொண்டாட்டி அடிச்சா இனி இந்த மானங்கட்ட உசுரை வச்சுக்கிட்டு நம்ம வாழக்கூடாதுன்னு சரி பெரிய கொச்ச கவரை எடுத்துக்கிட்டு போய் சரி வீட்டுக்குள்ள பேன்ல கவுத்த மாட்டி தொங்கிட்டேன் மச்சான். மச்சான் நான் 1.5 மணி நேரம் தொங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து என் உசுறு மட்டும் போகல மச்சான். ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குன பேனு டேபிள் பேனு மச்சான். சாவு வருதுல தம்பி அட்ரஸ் வாங்கிடா. ஆமா வாங்கிக்கிறாங்க. ஐயா உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. தம்பிக்கு ஒரு 3வது முக்கு ரோடு 7வது பாத்தும்பு பாத்து நீங்க 3வது முக்கு ரோடுக்கு போறீங்க. அந்த 7வது பாத்தும்பு ஒருத்தரை பிடிக்கலன்னா பாத்ரூம்ல போய் நம்பர் எழுதி ஓடி போயிடுறாங்க மச்சான். அன்னைக்கு நான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் வெளியே இருப்போம் போறேன். அமுதா தொடர்புக்குன்னு போன் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைகளுக்கு அமுதா ஒரு தொன்ன புத்தில நீ அடிச்ச நம்பர் எடுத்து சரி நம்ம தான் வீட்டுக்கு போய் 5-6 மாசம் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடையில நம்பர் போட்டு அடிச்சேன். சொல்றா அப்படின்னு சொன்னால
நம்மளோட மச்சான் அந்த நம்பரையும் நம்ப கூடாது மச்சான். இந்த Facebookல போட்டு விடுவாங்கல்ல, ஆமா, அந்த நம்பரையும் நம்ப கூடாது. அது மட்டும் இல்ல, நான் அதுல ஒரு நம்பர் எடுத்து போன் அடிச்சு அந்த புள்ள பொம்பளை புள்ள தான் பேசுச்சு. சரி, நல்லா தான் கம்பெனி எடுத்து ஓட்டிக்கு இருந்தேன். ஒரு நாள் போன் அடிச்சேன், செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு. பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுச்சு மச்சான், செல்ல குட்டி இப்பதான் சாப்பிட்டுக்கு இருக்குன்னுச்சு. இதோட விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் மெசேஜ் ஆமா இறக்குவோம். அப்பதான் அடுத்த புட்ட போட்டேன் மச்சான், செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு கேட்டேன். பதிலுக்கு அந்த பிள்ளை அனுப்புச்சு, செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னுச்சு. ஒருவேளை கேரளா டிக்கெட்டா இருக்கும் போல. பதிலுக்கு கேட்டேன், செல்ல குட்டி பொய் சொல்லுது, கைலி எல்லாம் கெட்டாதேன்னு. பதிலுக்கு ரிப்ளை வந்துச்சு, பேசுறது செல்ல குட்டியில உன் செல்ல குட்டியோட 3வது புருஷன் போன வச்சுட்டு கடைசியில ஊரே விட்டு பொண்டாட்டி நிறைய யூடியூப்ல போடுவாங்க. பாரு எப்படி, இதை சிறுவர்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை ஆள் பார்க்க வேண்டாம் சொல்லி நம்மால் அப்பதான் உத்துடுவேன். 18+ போட்டா தான் நோண்டுவேன். எதுவும் இருக்கான்னு பார்த்தா ஒரு மயிர் இருக்காது, விடிய விடிய பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம மெனக்கட்டு நானும் அதே மாதிரி ஓயாம பாக்குறேன், எதுவும் இருக்கும் அப்படி பாத்துக்கிட்டே தெரியாத உடம்பு காணாம போயிடும். நிறைய ஆள் இப்படி பார்த்து ஏமாந்து விடுவாங்க. ஆமா மச்சான், நம்ம ஊருக்கு வந்த பரிசு இல்ல, வரவேற்பை கொடுத்துருவோம். வந்திருக்க ஆளுக்கு வரவேற்பை கொடுத்துட்டு, ஆமா மச்சான் போடுங்க உங்க வரவேற்பை நீங்க கொடுங்க, போடுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அக்கப்பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க, பேச வேணாங்க. அக்கப்பக்கம் நடந்த கதையை பேச வேணாங்க, இந்த ஆதகத்திலே நடக்கும் கதையை பார்க்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, இந்த ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. மற்றும் எண்ணகரத்திலும் புனகரமாய் விளங்கக்கூடிய வடகாட்டுப்பட்டியை சேர்ந்த கொடும்பாலூர் சத்திரம் கொடும்பா குளத்தில் அமைந்திருக்கும், அது என்னவோ போட்டிருக்கு, அது படி சுருக்கிட்டாங்க. அப்படியா? போற போக்க பார்த்தா நம்ம பேரும் சுருங்கிருமோல. ஆமா, கார்த்திக்கு காணா தங்கராசுக்கு தானாண்டு போயிடும். அப்புறம் வாங்க சூனா, அப்புறம் பூனா எல்லாம் வந்துடும். எல்லாம் அப்படித்தான் மச்சான். சரி மச்சான், அருமையான முறையில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ குட்டையாயி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் கோவில் 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் 6ஆம் நாள் மண்டகப்படியை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களால் இணைந்து நடத்தும் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக வருக. அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாசோடும் ஆடி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 9 மணி அளவில் கொடும்பாகுளத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கடவன்குடி நாட்டு 2வது பெரியதனம் திரு நானா போனா 12 பழனிச்செல்வ கவுண்டர் கசவனூர் அவர்கள் தலைமையிலும் திரு பானாசானா விஜய் கவுண்டர், திரு ஆர் அழகர் கவுண்டர் பிஎஸ்சி, திரு பானா சக்திவேல் கவுண்டர் வடகாட்டுப்பட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீர்திருப்பாக நடைபெறும். பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று
சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு சேந்தன் அன்பு சோர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த தமேந்தன் அவர்கள் விரங்கமலையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் குயிலின் மேலான கோக்கிலவாணி சென்றல் வெற்றி முரசு சொற்போர் அரசி நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தான் நிகர் என்ற முறையில் தனது தனி பாணியினால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள மதுரை வல்லாள மாவட்ட கண்டெடுத்த MSK சிவரஞ்சினி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை லிட்டில் ஸ்டார் கருமூலத்தைச் சேர்ந்து ஜெயமாதவன் அவர்கள் இவரங்கமனையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தான் நிகர் என்ற பேரும்பல் அடரக்கூடிய நமது ராமேஸ்வரம் செல்லுமொழி இருக்கக்கூடிய சத்திரக்குடி மாநகரம் வருகாமல் இருக்கும் கெஞ்சியந்தல் மாநகர கண்டெடுத்து நாடக கலைவத்தில் செல்லப்பிள்ளாக தெரியக்கூடிய 6 மணி அன்பு வாத்தியார் ஜி பாலச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் 6 மணி பின் பார். அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. கொத்தோடு நான் வளர்த்த புழு ஒண்ணு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல. பொத்தி பொத்தி வளர்த்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல, பொத்தி பொத்தி வளர்த்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல. நத்தி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேதியில, நத்தி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேதியில. உச்சி வயல் எண்ணெய் அரிக்க ஊட்டி மல உண்ண வளர்த்து, உச்சி வயல் எண்ணெய் அரிக்க ஊட்டி மல உண்ண வளர்த்து, உப்பு கனி தின்னு கொடுத்து முக்காரியே கட்டு கொடுத்து எட்டியில தண்ணி குடிச்சே எப்பவுமே கண்ணு முடிச்சே, எட்டியில தண்ணி குடிச்சே எப்பவுமே கண்ணு முடிச்சே. பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெற்றெடுத்தேன், பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெற்றெடுத்தேன். அப்பனாத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, பாசந்தான் புரியல, பாசந்தான் புரியல. பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புனாருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்பா கள்ளிக்குடியைச் சேர்ந்த VM சிங்கத்துறை அவர்கள் விரங்குமலையிலே மிருதங்கம் இந்த வேளா டோலக் தவுல் இசைப்பார்கள்.
அப்படி அருமை 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 சிறப்பான கைத்தட்டி நன்றி. அதற்கடுத்து இங்கு உறுதுணையாக சிறப்பாக ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது மதுரை வேலூர் மாநகர வருகாமிருக்கும் சருகு வலையப்பட்டி மாணவர்கள் அன்பாப்பிள்ளை AS சூர்யா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு காத்துக்கு தூக்குது மச்சான். எல்லாத்தையும் கலட்டி விடு மாப்பிள்ள. முண்டமா அடி மச்சான். ரொம்ப சிறப்பாக சேர்த்த நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமா உற்சாகம் வார வாரம் பண்ணுங்கய்யா. ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். ஆமா மாப்பிள்ள மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூ வரைக்கிறோம், குத்த வச்சே உட்காந்தா இது கிடக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமா ஏன்னா இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிற நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் 8 நாளைக்கும் காப்பு கட்டி, ஆமா பெண்கள்லாம் ஒரே மாதிரி கருப்பு சேலை கட்டி கருப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கரை வெட்டி வெயில கடந்து சாவேன். நம்ம தௌசர்ல 16 ஓட்டை இருக்கும், வேற வழி இல்ல. இவங்கெல்லாம் பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த மாரியாத்தா கும்மி விட்டா பாரு. கொட்டுங்கடி பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டேன் அப்படின்னு பொம்பளை ஆளுங்க கும்மி கொட்டையில பேசிக்க. அதுல ஆம்பளை ஆள் நுழைவேன். எப்படி அவங்க ஓட்ட கட்டிங்க கண்ணா 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 குழு 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 நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அத்தாஜி அதாவது அவங்க சொல்லி ஒரு ரவுண்டு அவனோட நின்று நைஸா ஒரு சுத்தி வருவாங்க, சுத்திக்கிட்டே வர்றது ஒரு ரவுண்டு சுத்தி வந்து 2வது ரவுண்டு அது இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஓடிக்கிட்டு முளைப்பாரு நடு ரோட்ல கிடக்கும். மயத்தை புடுங்கின வாக்கில் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பாரு. கெடுத்து விட்டாங்க எங்கிட்டு போறேன்னு அம்புட்டு. அப்புறம் நம்ம ஆளு போல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாங்க. ஆமா நிறைய ஆளு இந்த மாதிரி சோழி பாக்குறாங்க இருக்கு நிறைய மச்சான். பொண்டாட்டிக்கு பயப்படணும். ஆமா சில பேர் பயப்படுற மாதிரியே நடிப்பேன். ஆமா பாத்திருக்கல மச்சான். ஒன்னியா என்ன மச்சான், என் பொண்டாட்டிலாம் தங்கமானவ. என்ன சொல்றியே, என் மேல அவ்வளவு பாசம். சத்தியமா பொண்டாட்டி அமைஞ்சா எனக்கு மாதிரி ஒரு மனைவி மச்சான். எங்க அக்கால அப்படி பார்த்து பார்த்து வளர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கோமுங்க. அதாயா நான் சரி நாடகம் முடிச்சுன்னு அன்னைக்கு மெட்ராஸ் போயிட்டு நாடகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற கேட்க நகர் நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு 5 மணி ஆயிருச்சு. 5 மணி ஆகி நான் போய் அவ சாப்பிடவே இல்லை. அப்படி வளர்த்துருக்கு ஐயா பந்த பாசமா பாசம் மச்சான். நான் வந்தாத்தே அவ சாப்பிடுவோம்னு அவ்வளவு பாசம். அப்படி அக்கா பாசம் மச்சான் உன் மேல. பாசம்லாம் இல்ல, அந்த லூசு முண்டைக்கு உல வைக்க தெரியாது. அன்னைக்கு வச்சா வர ரசம் விஷம் மாதிரியே இருந்துச்சு மச்சான். அதெல்லாம் குடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு என் தங்கச்சியை கொடுத்துருக்க நல்லா பாத்துக்கிறதா. நீங்க வேற நீங்க எல்லாம் இப்படி கேவலமா பேசாதீங்க மச்சான், எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி சரி என்ன நீங்க எல்லாம் பொம்பளை மாதிரி உல வைப்பேன்றீங்க. சரி விடுங்க, உங்க மச்சனை தங்கராசு மாதிரி வாழ கத்துக்க சொல்லுங்க மாப்பிள்ள. நாளை அந்த பொம்பளை மாதிரி சோறெல்லாம் ஆக்க மாட்டேன். டீசென்ட்டா வட்டி செம்பு விளக்குறதோட நிப்பாட்டிக்கிருவேன்.
நீ இப்படி போடா லூசு பயல. நீ பரவாயில்ல இந்த காலத்துல அவன் பொழக்க தெரியாம இருக்கேன். என் முட்டாட்டிலாம் படிதாண்டா பத்தினி. ஏன் ஒரு படி தாண்டா மாட்டான். ஏன் அப்படி? அவன் பேரு அழகு சுந்தரம். ஒரு 50 போன் பண்ணுவான். மாமா எங்க வர பாரு, காலையில விடியல இருந்து அடிப்பான். ஓ மேல பாசமா? பார்த்தா உன் மேல பாசம் இல்ல முண்டை, ஆட்டுக்குட்டி மேய்க்கிறதுக்கு. எதுக்கு நான் போய்தான் அவளை பாத்ரூமுக்கு ஒண்ணுக்கு இருக்க கூட்டி போகணும். கிழட்டு முண்டை இதான் தேவர மாப்பிள. புள்ளம் பொண்டாட்டிக்கு பயந்தா உங்க வீட்டுல என் தங்கச்சி அப்படி. நீங்க பாத்திரம் விளக்குற மட்டும்தான். ஆனா ஒண்ணு, என் முண்டாட்டி நான் சொல்றதே கேப்பா. அப்படி சொல்லு பேச்சு கேட்கணும்ல. நான் அதட்னா நிப்பா. என்ன சொல்றிய? வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். அப்படியே அவள பாசம் நெசமா மச்சான், உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுது மச்சான். நான் அதட்னா வீட்டை விட்டு நுழைய மாட்டான். சந்தோஷம் மச்சான். ஏன்னா நான் வரையில பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்துருவேன். ஒரு விஷயம் தெரியுமா மச்சான்? என்ன மாப்பிள? இப்படித்தே ஒரு ஊர்ல முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கு. சரி, என்ன போல ஒரு புருஷன் ஓந்தியாட்டம் இருந்திருக்கா. ஒன்ன மாதிரி நல்ல வேளை நான் மாதிரி இருந்தானே அவன் வெளியே இருந்து எந்திரிக்கும். இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் மச்சான். சரி, எப்ப பார்த்தாலும் புருஷனை சந்தேகப்பட்டுட்டே தெரிஞ்சிருக்குது. இவன் இந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டு புருஷக்காரனுக்கு போன் அடிச்சிருக்குது. சரி, ஹலோ, எங்க இருக்கீங்க? ஏமா நான் வீட்டுல தாம இருக்கேன். நல்ல ஆம்பளை உண்மையா சொல்லியா? வீட்டுல இருக்கியா? ஊருமையா போயிட்டியா? உன் மேல சத்தியமா வீட்டுல தாமா இருக்கேன்னு சொல்லிட்டியா? சரி, இந்த பொம்பளை மேல டெஸ்ட் பண்ணுது பாருங்க. எங்க நீ நல்ல ஆம்பளை வீட்டுல தான் இருக்கேன்டா. ஆமா, அடையாளம் வேணும்ல. அடுப்பாங்கரைக்கு போய் மிச்சிய போட்டு காட்டுறான்றது. ரைட். இவனும் பிள்ளை அடுப்பாங்கரை போய் மிச்சிய போட்டு காட்டுறான். பாத்தியாடி மிச்சி ஓடுற சத்தம் கேக்குதா? வீட்டுலாண்டு இருக்கேன், வயல் லூசு முட்டை போனேன்ட்டா. மறுநாள் அந்த பொம்பளை என்ன பண்ணி புடிச்சு போன் அடிக்காம நேரம் வீட்டுக்கே போயிருச்சு. சரி, வீட்டுக்கு போனா வீட்டுல புருஷன்காரன ஆளை காணோம். ஐயய்ய, எங்கடா கொப்பைக்காரன் பொம்பளை அரட்டை. சரி, அப்பத்தே மயங்காரன் எல்லாம் உண்மையும் சொல்லிவிட்டியா. என்னாண்டே தெரியலம்மா, நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சியை தூக்கிக்கிட்டே வீட்டை விட்டு போயிடுறாருன்னு இருக்கான். சரி, இந்த முண்டை மிச்சியை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். பொண்டாட்டி சந்தேகப்படப்பட அவ கூப்பிடுற நேரம்ல மிஷின் கிழிச்சுக்கிட்டு அப்ப அரைச்சுக்கிட்டே இருக்கான். நம்மளாம் ரொம்ப பாவம் மச்சான். அரைச்சுக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். வேற பக்கம் அரைக்கிறோம் தெரியப்படாது. ஆமா, இல்லாட்டி மாட்டிக்கிறோம் மச்சான். அதான் ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு அவளை சார்ந்து இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா, அன்பு சித்தப்பா, டான்ஸை கெடுக்கக்கூடிய ஆமா பரம்புப்பட்டியை சேர்ந்த ஊலுச்சாமி அவர்கள் விவரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். தம்பி அப்படித்தாண்ட கடலாடிக்கு ஓனா போட்டு போயிருச்சுடா. நோட்டீஸ் அங்க ஸ்டேஷனுக்கு போயிருச்சு. காலையில காவல்துறை வந்து நைட்டே வந்துட்டாங்க. எப்படி வந்து பார்த்தாங்க, இது என்னடா பேர் வித்தியாசமா இருக்குது. அப்புறம் கூணாவ இருந்துச்சு ஊலுச்சாமி. அப்புறம் நோட்டீஸ்ல போனது ஓனா போட்டது. உனக்காக அப்படி நான் ஒரு நோட்டீஸ் எழுதி ராஜபாட்டு பேரு கண்ணி எப்பேன். சரி, அவன் மூதவி காணாவுக்கு சூனா போட்டு நல்லா தானே இருந்திருக்குது. நல்ல வேலை நான் படிக்க முடியாது கொண்டு வந்துட்டேன். அப்ப நான் வாசிக்கிறேன் கேள்பா. எங்க வாசி போட செட்டு பல்லு முண்டை போ. பல்லு உதிர போகுது. ஒரு பாட்டு பாடு மச்சான். மச்சான் ஊட விடுங்க மச்சான். ஊட மச்சான் படிங்க மச்சான். எந்த பாட்டு? எத்தனை பாட்டு இருந்தாலும் ஆமா நாங்க இவர் தான் ஒரு இந்த தாளம் போட்டுக்கிட்டே பாரு. அந்த பாட்டு போடியா, பாடியா மச்சான். கரெக்டா போடணும். போடுறேன், சரியா பண்ணுமியா? என்ன தோட்டுக்கட்ட ஓரத்திலே ஒன்னாங்க போடு, ரெண்டாங்க தோடு, மூணாங்க வாங்க சொன்னு. இந்த பாட்டுக்கு ஒரிஜினலா வாச்சது இவர் சோரா கைதட்டு கொடுங்க. ஐயா யாரு நம்பாதீங்க. இந்த பாட்டுக்கு இதுதான் தாளம். போய் சொல்ற மச்சான். பாட்டு முடிஞ்சவன போட்டான் பாரு. சிஞ்சா 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 மச்சான், உங்களுக்கு விஷயம் தெரியாது மச்சான். இந்த பாட்டுக்கு இதுதான் தாளம்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா எங்களுக்கு தான் மச்சான் தெரியும். நம்ம என்ன பாட்டு பண்ணாலும் இந்த முண்டை இதைத்தான் மச்சான் வாசிப்பா. சிஞ்சா நீ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போ. ரொம்ப சிறப்பாக சக்கரவர்த்தி செஞ்சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மாநிலத்திற்கு சிறந்த முறையில் சீன அமைப்பு மதுரை எம் ராஜா சீர்கம்பெனி அன்புடன் சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக நாடக உபசரிப்பு அருமையான முறையில் உபசரித்து அன்பு சார்ந்த சாப்பாடு உபயம் வி தங்கப்பாண்டியன் மேசன் மற்றும் குடும்பத்தார்கள் வடகாட்டுப்பட்டி அன்புன தங்கப்பாண்டியன் குடும்பத்தார்களுக்கு உபசரிப்பு நன்றி நன்றி. அழகான நண்டுக்கு நண்டு, மீனுக்கு மீன், முட்டைக்கு முட்டை, மண்டக்கறி, நாட்டுக்கோழி. ஆமா, ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. நன்றி நன்றி நன்றி. சாப்பாடுனா அப்படிங்கிற வாழ்த்து வீட்டவரை உள்ள மாதிரி நினைக்கணும் மச்சான். ரொம்ப சிறப்பான கண்டிப்பா சாப்பாடு ஏற்பாடு விழாக்குள்ள சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபரக்கி அமைக்க சொல்லிகளுக்கு சிறந்த முறையில்
ஒளிபரப்பி அமைந்திருக்கும் ஒளி அமைப்பு பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ், கொடும்பாலூர் சத்திரம், உரிமை பி மணி. அருமை அருமை. ஒரு ஜோரா கைத்தற கொடுங்க பையனா. அருமையான முறையில் நாடத்துக்கு அரும்பாடு விட்டு நாங்களாவது இன்னைக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு வந்துடுறோம். ஆமா, அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஜாமான் ரொம்ப சிரமம். ஆமா, அப்ப பாரு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுல உழைக்கும் அனைத்து வர்க்கங்களுக்கும் அதன் உரிமையாளருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியில நெஞ்சார்ந்த தெரியப்படுத்துகிறேன். மணி என்ன ஒரு பண்பான வரியா. கண்டிப்பா நாடக அமைப்பாளரும் சரி, அண்ணே ஒளி அந்த பழனியப்பா ஒளிபரப்பு உரிமையாளர் பழனி என்ன ஒரு பண்பாச்சு. மணி என்ன ரொம்ப ஒரு பண்பானவர், பாசமானவர். பேரை சொன்னாலே தங்கம். அருமையான முறையில் பேரே மணி. அது சமயம் பக்த ஓடியிலும் பொதுமக்களும் திரளாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வடகாட்டுப்பட்டியை சேர்ந்த கொடுமாலூர் சத்திரமை தெரிந்து கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய சொன்னேன் எங்க இருக்கு நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் பட்டி தொட்டி எல்லாம் நமக்கு பேரும் புகழை சம்பாதிக்கக்கூடிய அன்பு உன்னார் சேர்ந்த பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் மணி மணி பணி மணி ரொம்ப சிறப்பாக குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர். குறைஞ்ச செலவுனா 50,000. ஆமா, கூடனா 1,00,000. 1,00,000. நீங்க குறைஞ்ச செலவுனா 25,000 நினைச்சுக்கிட்டு இருக்காம, அப்புறம் நாங்க நாடகம் ஆட்டிருக்கேன். நீங்க கொட்டாயில அதுக்கு நீங்க 25,000 கொடுத்தா கூலிச்சாமியோட தான் முண்டம் ஆடிட்டு போவேன். ஆமா, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு நான் பள்ளி எண்ணத்தை தொடர்பு கொள்ளுங்க. சிறந்த முறையில் அமைப்பு நர்வாரைகளை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நாட்டிய புடி தம்பி நோட்டீஸ் கொடுக்காதவன் எச்சிக்கல முண்டனே. இன்னைக்கு பாரு அவங்க 2 பேத்துக்கு டான்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு வர்றா, அழகா பாடுறா. அட உதட்ட போறான். அண்ணே ராசவாட்டுக்கு ஆம்பளை போய் போட்டாடா. டேய் முண்டை கண்ணாடியை போட்டு ஒழுங்கா கொடு. கண்ணு எப்படி இருக்கடா, இவளுக்கு நாக்க போடணும். இங்க ஏன்டா நக்குற, அங்க போய் நக்குறா. நீ உள்ள நக்கத காட்டிலையும் வேன்ல புருஷன் படுத்திருக்கான், போய் நக்கு போ. நீ நோட்டீஸ் தான் நக்கலாம். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி நாட்டிய இது நாட்டிய அது தேவலோகத்து சிட்டு காலாக்கடை லட்டு 2 டான்ஸ் அசைவம் பேசவே மாட்டாளுங்க. ஆத்தாடி ஆத்தாடி இவளுங்க இருந்த குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். சங்கத்திலேயே 2 டான்ஸ் 1 நம்பர் லூசு முண்டைங்க. லூசு முண்டை. அடடா அடடா தங்கமான ஆளுடா. புதுகையை சேர்ந்த ராதா செல்வி அவர்களும் மற்றும் கரூரை சேர்ந்த சுமதி அவர்களும் இருவரும் இணைந்து டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 ஒன்பது பேசுற வாயை 2 சக்கரத்தையும் பேசுவாளுங்க. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு நின்னுதம்மா, தெற்கால ஓடுற காதரு யாரும் தென்றலும் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையே வந்து வாழ்த்துகள் கூடட்டுமே. பறிச்சு வந்து அதுல அனுப்பி வச்ச ஆடுமாது கருங்கலில பாட்டு போட்டு கண்மணிய பார்க்க வந்து அன்னைக்கு அண்ணங்கார கூட நீ கூட்டி வந்து ரோஜா பூ கொடுத்து ஆதைய சொல்ல நினைச்சே அது பூ உதிர்ந்திருக்க மனச கெடுக்கு. இந்த காதலை எப்படி சொல்ல போறேன் நான் அழகிறேன் பொட்டு வச்சு பூ வச்சு ஒத்தையில போறவுள்ள தட்டி கட்டி நிக்கிறண்டி முத்தந்திர நானும் புள்ள என்னோட காதலையும் நான் சொல்லாம சொல்லுறேன்டி உன்னோட சிரிப்பு தான் என்ன கொல்லாம கொள்ளுதடி அங்கேயும் நின்று இங்கேயும் நின்று எங்கே இருப்பே ஒன்னதடி ஏ அழகிற இப்ப அழகிற சிறப்பாக இசைத்த அன்பு உள்ளவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிள்ளைக்கு எப்படி பாட்டு இந்த நாடகத்தில் பப்புனாருக்கு காத்துக் கொண்டு இருக்கின்ற எனது பாசமிகு அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் அன்பு மாப்பிளை மதுரையைச் சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் அவர்கள் விரங்கமலையிலே பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உங்கள் அன்பும் ஆதரவு பெறும் வகையில் இங்கு அருமையாக உங்கள் முன்னால் பல
பாடல்களை தானாகவே இயற்றி பல பாடலை இயற்றக்கூடிய மற்றும் தேனிசை தெம்மாங்கு புகழ் அன்பு மாமா திணையத்தூர் மாவட்ட கண்டெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் சிறப்பானவர் உங்கள் முன்னால் நாங்கள் இருவரும் சேர்ந்து நாடகத்தில் இருக்கோம். நாடகத்தை நடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்க மட்டும் விடிய விடிய பாருங்க. மட்டும் போயிடாதீங்க. என்ன நடக்கும்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா நாடகத்துக்கு சீனுக்கு வந்துருவோம், வருவோம், அது மட்டும் உறுதி என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற மற்றும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு மச்சான். அது சமயம் பக்தோடி பொதுமக்கள் பிறந்ததாக வருக இப்படிக்கு இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வடகாட்டுப்பட்டியை சேர்ந்த கொடும்பாலூர் சத்திரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றா. இதுக்கு மேல நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம்னா எங்களை பார்க்க உங்களுக்கு எரிச்ச மயிராவே இருக்கும். தொலைய மாட்டாங்க, சொல்ல முடியாம எப்படா பப்புனு காரத்தாரி பொலியர் மாறி ஒருத்தன் நிக்கிறேன், இவன் ஒருத்தன் கண்ணுக்குட்டி மாதிரி நிக்கிறேன், எப்ப தேவைங்க போவாங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு டான்ஸ் முத சரியா போட்டிருக்காங்க, சரியா போட வந்துருவார்களா? போதன்னு கூட்டி வந்திருக்காங்க, யாரும் நினைக்க வேணாம் என்ன கதியோ அப்படின்னு பல சிந்தனையில இருப்பீங்க. ரெண்டு டான்ஸுக்குமே அச்சும் இல்ல இதுவும் இல்ல, இருக்கிற இடம் எதுவுமே இல்லை. நல்லா சூப்பர் குட்டிகள் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும், பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை சொல்லி எப்படி போடுங்க மாப்பிள்ள, போடுங்க மாமா. போவோமா பாடுவோம் உங்களை காட்டிய. நான் என்ன ஏதும் என்ன பேதும் நாம் அதனால அண்ணன் ஆசைக்கு என்னங்க படியா சொர்க்கம் மதுவிலே நண்பர்கள் எனது கலை குடும்ப சார்பிலே டிஎம்பி நண்பர்கள் சார்பாக கோடாலிக்குடி இளைஞர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் நற்பணி மன்றம் மற்றும் இளம்பறவை
ஸ்போர்ட்ஸ் கிளப்பு கோடாலிக்குடி அன்புடன் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்பட்டிருக்கிறார்கள். என அன்புள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புது அனைவரும் வந்து நாடகத்தின் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அடுத்தது பெண்களை பார்க்கலாம். பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே உன்னால் உயர்ந்த நிலையடைந்த நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலையை கண்ட பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலையடைந்த நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலையை கண்ட பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னாதை மதித்து மேயும் துணிவு மேற்கொண்டு, மன்னாதை மதித்து மேயும் துணிவு மேற்கொண்டு முயன்று மேலும் பாடுபட்டால் வெற்றி உண்டு. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆலையால புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டமிகள் உன்னைத்தான். ஆலையால புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டமிகள் உன்னைத்தான். ஏழ்ம நிலைமை வந்தால் ஏத யாரும் இல்லை, ஏழ்ம நிலைமை வந்தால் ஏத யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காத அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே. நன்றி நன்றி வணக்கம். வாமா.